நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் பிதாவாகிய தேவன் அந்தரங்கத்திலே பார்க்கிறவர். ஆமென் சொல்லுங்க. அவர் உள்ள பார்க்கிற தேவன். நீங்க உள்ளே படுகிற வேதனையை பார்ப்பார், உள்ளே பண்ற தவறான காரியங்களை அவர் பார்ப்பார். ஆமென் சொல்லுங்க. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாய் பதிலளிப்பார். அல்லேலூயா. பலன் அளிப்பார். தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அந்தரங்கத்திலே பார்க்கிற பிதா. அந்தரங்கம் யாருக்குமே தெரியாது. என்னுடைய அந்தரங்கம் உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. உங்களுடைய அந்தரங்கம் எனக்கு தெரியுமா? தெரியாது. சமீபத்தில் ஒரு சகோதரர், ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சகோதரனை சந்தித்தேன். அப்போ அவன்கிட்ட பேசும்போது அவன் பேசிக்கொண்டே இருந்தான். பேசணுன்னே கையில் ஒரு மொபைல் வைத்திருந்தான். அப்போது அவன் இப்படி பார்த்துட்டு மொபைல் நல்லா இருக்கே என்று சொன்னால் அவன் கொடுத்து விட்டேன். கொடுத்த உடனே பார்த்தா எல்லாமே நம்ம எல்லாம் ஒன்றும் நம்பர் லாக்கு அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. யார் வேணாலும் என்ன பண்ணலாம், எந்த அந்தரங்கமே நமக்கு கிடையாது. அப்போது அவன் சொன்னான், ஏன் மொபைலை பாருங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு சொன்னான்னா, அது பொண்ணு யாருதே நம்ம பார்க்க விரும்புறதில்ல, அதனால் வேண்டாம் என்று சொன்னேன். இல்லை அப்படி சொல்லி காமிக்கும்போது ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு நம்பரு, வாட்ஸ்அப்புக்கு ஒரு நம்பரு, ஃபேஸ்புக்கு ஒரு நம்பரு, எல்லாம் அவனுடைய கைவிரல் வச்சாதான் ஒரு 10 காரியம் என்ன பண்ணுது, ஓப்பன் ஆகிறது. அப்போ நான் சொன்னேன், இவ்வளவு என்னப்பா அப்படின்னா, இதெல்லாம் யாரும் பார்க்கவே. அப்போ அவனுக்குள்ள என்ன இருக்குது, ஒரு அந்தரங்கம் இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே இயேசு சொல்ல விரும்புகிறார், அந்தரங்கத்திலே பார்க்கிற உன் பிதா. நம்ம ஆண்டவர் வெளியரங்கமாய் பார்க்கிறவர் அல்ல. இப்போ வெளியரங்கமாக பாருங்க, வெள்ளையஞ்சொல்லையமாக வந்து நிற்கிறேன், ரொம்ப நல்லவன் மாதிரி. ஆனால் என் உள்ள என்னது, கேடுபாடு நிறைந்தது. என் உள்ளத்தை அந்தரங்கத்தில் பிதாவாகிய தேவன் பார்க்கிறார். பிரசங்கம் பண்ணுகிறேன், கர்த்தருடைய வார்த்தை எடுத்து சொல்லுகிறேன், என்னுடைய இன்னரான காரியத்தை ஒருவர் என்ன பண்ணுகிறார், கவனித்து கொண்டே இருக்கிறார். அதனால தான் அவர் சொல்றாரு, அந்தரங்கத்திலே பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமான பலன் அளிப்பார். கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் பிதாவாகிய தேவன் அந்தரங்கத்திலே பார்க்கிறவர். ஆமென் சொல்லுங்க. அவர் உள்ள பார்க்கிற தேவன். நீங்க உள்ளே படுகிற வேதனையை பார்ப்பார், உள்ளே பண்ற தவறான காரியங்களை அவர் பார்ப்பார். ஆமென் சொல்லுங்க. அவர் வெளியரங்கமாய் பார்க்க விரும்பாதவர். வெளியரங்கமாக பாருங்க, எல்லாம் பவுடர் போட்டு சென்ட் அடித்து பர்ஃப்யூம் நல்லா காஸ்ட்லியாக வாங்கி காஸ்ட்லி வாட்ச், அப்பப்போ வாட்ச் காஸ்ட்லியாக போனால் காசை காட்டுவோம், மோதிரத்தை காட்டுவோம், செயினை காட்டுவோம். பாருங்கள், இதெல்லாம் மனுஷனுடைய வெளிப்படையான தோற்றம். ஆனால் நம்ம ஆண்டவர் உள்ளத்தை பார்க்கிற ஆண்டவர். ஆமென் சொல்லுங்க. அதனால தான் ஆண்டவர் என்ன சொல்றாரு சொன்னா, மத்தேயு 23ஆம் அதிகாரத்தில் 25ஆம் வசனம், மத்தேயு 23ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் போது, மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ ஐயோ, போஜன பான பாத்திரங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள், உட்புறத்திலோ அவைகள் கொள்ளையினாலும் அநீதத்தினாலும் நிறைந்திருக்கிறது. அதாவது வெளிப்புற பார்க்கும்போது அருமையான பிரதர், நல்ல மனுஷன், தங்கமான மனுஷன், ஊருக்கு நல்ல பேரு, ஆனா உள்ள எப்படி இருக்குது. அதை லூக்கா ரொம்ப அழகா எழுதியிருப்பார் பாருங்க. 11ஆம் அதிகாரம், லூக்கா 11ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். இது ரெண்டையும் நம்ம வாசிக்கும் போது, லூக்கா 11:39 வாசிங்க. கர்த்தர் அவனை நோக்கி, பரிசேயராகிய நீங்கள் போஜன பான பாத்திரங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள், உங்கள் உள்ளமோ கொள்ளையினாலும் பொல்லாப்பினாலும் நிறைந்திருக்கிறது. வெளிப்புறம் சுத்தமா இருக்க விரும்புகிறோம். வெளிப்புறத்தை தன்னை மற்றவர்கள் நல்லவர்கள் என்று சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறோம். மற்றவர்கள் யாரும் நம்மளை தவறா சொல்லிவிடக் கூடாது என்று விரும்புகிறோம். ஆனால் இயேசு என்ன சொல்றாரு, உங்க உள்ள எப்படி இருக்குது,
கொள்ளையினாலும் பொல்லாப்பினாலும் நிறைந்திருக்கிறது. 40ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் போது, மதிகேடரே வெளிப்புறத்தை உண்டாக்கினவர் உட்புறத்தையும் உண்டாக்கவில்லையோ என்று சொல்லிதான் உங்களுக்கு உண்டானவைகளில் பிச்சை கொடுங்கள் என்று எழுதுகிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ நம்ம இன்னர்ல பார்க்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. எப்பவுமே அந்த ஒரு தரிசனம், வியாபாரம் வேலை செய்கிற பிள்ளைகளுக்கு அந்த ஒரு வெளிப்பாடு இருக்கணும். நம்ம உள்ளத்தை ஒருத்தர் பார்க்கிறார், அந்தரங்கத்தை ஒருத்தர் பார்க்கிறார். என் மொபைலில் என்ன வச்சிருக்கேன்னு எனக்கு தான் தெரியும் நீங்க நினைக்கிறீங்க. உங்க மொபைலை உண்டாக்கினவர் ஒருவர் இருக்கிறார். கைத்தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. அதனால தான் வைரஸ்னு ஒன்று கொடுக்காரு. என்ன பண்றாரு? வைரஸ்னு ஒன்று கொடுத்து ஒன்று ஒர்க்காகாமல் என்ன பண்ணிடுவாரு? 2900 ஃபோட்டோ என்னுடைய உள்ள ஃபோட்டோவில் இருந்துச்சு. இது எனக்கு எடுக்கிறதுக்கு நேரம் இல்லை, அதை டிலேட் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை. மொத்தத்தையும் கொடுத்தா டக்குன்னு என்ன பண்ணிடும்? போயிடும். ஆனால் சில ஃபோட்டோலாம் தேவை இருந்துக்கிட்டே இருக்கும். வியாபார கூட்டம் இருக்குது, அந்த கூட்டம் இருக்குன்னு போடணும்னு சொல்லி நான் விட்டுட்டேன். ஆண்டவரை, இதுக்கு எவன் நேரத்தை செலவு பண்ணுறது? அந்த நேரத்தை நம்ம பைபிள் வாசிக்கலாமேன்னு சொல்லி நினச்சேன். முந்தா நாள் பார்த்தா எல்லா ஃபோட்டோவும் டிலேட்டு. அதுவே டிலேட் ஆகி போயிடுச்சு. இப்போ வெறும் 20 ஃபோட்டோ. நான் என்ன சொல்ல வருகிறேன், இப்போ பாருங்க, என்னைக்கே தெரியாமல் என்னாலேயே செயல்படுத்த முடியாமல் ஃபோட்டோ போகுதுன்னு சொன்னால், தேவனுடைய பிள்ளைகளின் அந்தரங்கத்தை ஒருவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். கைத்தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. அவருக்கு தெரியாமல் மட்டும் இருக்குன்னு சொல்லி என்ன பண்ணிடாதீங்க, நினைச்சிடாதீங்க. ஆமென் சொல்லுங்க. அதனால சொல்லாரு, அந்தரங்கத்தில் பதில் கொடுக்கிறவர் அல்ல. அந்தரங்கத்தில் பதில் கொடுத்தா யார் கொடுத்தானே தெரியாது. பதில் எங்கே தான் கொடுப்பாரு? வெளியரங்கமாக கொடுப்பார். நீங்கள் இன்னரில் ப்ரேயர் பண்ணுறது, நீங்கள் இன்னரில் செய்கிற காரியத்தை தேவன் வெளியரங்கமாய் செய்ய உண்மையிலவராக இருக்கிறார். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 1ஆம் அதிகாரம், திருப்பிக் கொள்ளுங்க, யோவான் 1ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, யோவான் 1:47 வாசிக்கும் போது, இயேசு நாத்தான் வேலை தம்மிடத்தில் வரக்கண்டு அவனை குறித்து இதோ உத்தம இஸ்ரவேலை. கர்த்தர் ஒரு மனிதனை கபடற்றவன் சொன்னா யார் தான் அது? நாத்தான்வேல். ஆமென் சொல்லுங்க. ஏன்னா ஆண்டவர் அவன் இருதயத்தை பார்க்கிறார். நாசரேத்தூர்ல இருந்து நன்மை கிடைக்குமா அப்படி யோசிச்சவன். அப்ப ஆண்டவரிடத்தில் அவன் கபடில்லாதபடி அவன் தான் சொல்லுகிறான். 49ஆம் வசனத்துல, அதற்கு நாத்தான்வேல், ரபி, நீர் தேவனுடைய குமாரன், வெளிப்பாடோடு சொல்லுகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, அதனால தான் அவனை கபடற்ற உத்தம இஸ்ரவேலை. நம்மளை பார்த்து ஆண்டவர் இப்படி சொல்லுவாரா? கபடற்றவன், கபடில்லாதவன்பான்னு சொல்லுவாரா? நம்மெல்லாம் என்ன நினைக்கிறோம்? நம்மளை பணக்காரன் சொல்லணும், ஆசீர்வதிக்கப்பட்டவன் சொல்லணும். நம்மளை யாரும் இந்த உலகத்தில் அடிச்சிட முடியாது, நம்ம தான் பெரிய ஆள், நம்ம நினைச்சா அழிச்சு, இப்படி தான் நம்ம என்ன இருக்கோம். அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா உனக்கு வெளியரங்கமாய் பதிலளிக்க வேண்டும் என்றால் நீ அந்தரங்கத்தில் ஆண்டவரோடு இருக்கிற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. தெரியாதுன்னு மட்டும் தயவு செய்து என்ன பண்ணிடாதீங்க, கர்த்தருக்கு தெரியாதுன்னு மட்டும் என்ன பண்ணிடாதீங்க, நினைச்சிடாதீங்க. பிரியமானவர்களே, அந்தரங்கத்தில் பார்க்கிறாராம். இப்போ நான் அந்த வசனத்தை தியானித்து பார்த்தேன். அந்தரங்கத்தில் பார்க்குறாருன்னா என் உள்ள என்ன நினைக்குது, என் சிந்தனை என்ன நினைக்குது, என் எண்ணம் என்ன நினைக்குது, எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். அதனால் என்னால் முடிஞ்ச அளவு கர்த்தருடைய பிள்ளைகளை எல்லாரையும் ஆசீர்வதித்து எல்லாரும் நல்லா இருக்கணும், நம்மளை சார்ந்தவங்க நல்லா இருக்கணும், என் கூட இருக்கிறவங்க நல்லா இருக்கணும், என்னுடைய மனைவி நல்லா இருக்கணும், என்னுடைய பிள்ளைகள் நல்லா இருக்கணும். இல்லையா? இது நினைக்கிறதுல என்ன தவறு இருக்கிறது? ஏன்னா அந்தரங்கத்தில் பார்க்கிற ஒரு பிதா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. நீங்கள் அப்படி நினைக்கும் போது தான் உங்களுக்கு எப்படி தருவாரா? வெளியரங்கமாய் தருவார். அப்படி இன்றைக்கு ஒரே ஒரு காரியத்தை தியானிப்போம். இதனுடைய தொடர்ச்சி அடுத்த வாரமும் நம்ம தியானிப்போம். நிறைய காரியம் இருக்குது. அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா எதெல்லாம் பார்க்கிறார். முதலாவது பாருங்க, உங்களுடைய காரியம் எது அந்தரங்கமாக இருக்க வேண்டும்? நீங்கள் செய்கிற காரியம் எது அந்தரங்கமாக இருக்கணும்? வாசிங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, நீயோ தர்மம் செய்யும்போது உன் தர்மம் அந்தரங்கமாய் இருப்பதற்கு உன் வலதுகை செய்கிறதை உன் இடதுகை அறியாதிருக்க கடவுது. ஆமென் சொல்லுங்க. ஆமென். இன்னைக்கு நம்ம தர்மம் எடுக்கிற மாதிரி கர்த்தர் நம்மளை வைக்கல. கரெக்டா?
நம்ம எல்லாம் கொடுக்குற மாதிரி தான் வச்சிருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. ஒரு தர்மம் எடுக்கிறவங்க வந்தால் நம்ம இடத்துலேருந்து கொடுக்க தான் ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆனால் நீ கொடுக்கிற தர்மம் கூட அந்தரங்கமாக இருக்கணுமா, அது யாருக்குமே என்ன பண்ணக்கூடாது, தெரியக்கூடாது என்று சொல்லி வேதத்தில் ரொம்ப அழகாய் ஆண்டவர் எழுதுகிறார். நீ வலதுகை செய்கிறதை இடதுகை என்ன பண்ணக்கூடாது, அறியாது இருக்க கடவுது. தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், இதை நம்ம எப்படி யோசிக்கிறது? இப்போ நானும் ஒரு சகோதரனும் கடந்து போகிறோம். அவருக்கு மனசில் படுது, என்ன படுது, இந்த தர்மம் எடுக்கிறவர்களுக்கு ஒரு 10 ரூபா கொடுக்கணும்னு யாருக்கு படுது, என் கூட இருக்கிறவருக்கு படுது. அது யார் கொடுக்கறது? ஆண்டவர் சொல்கிறார், நீ என்ன பண்ணு, 10 ரூபாயை கொடு, அவர்கிட்ட இருக்கு. இப்போ நான் இருக்கேன், நான் வலது பக்கத்துலேயே இடது பக்கத்துலேயே உட்காந்துருக்கேன். நான் என்ன சொல்கிறேன், கொடுக்காதப்பா, 4 கை கால்லாம் நல்லா தானே இருக்குது, இவன் எதுக்கு இவனுக்கு கொடுத்து இவனை கெடுக்காத. நான் ஏன் சொல்லணும்? வலது கை செய்கிறது, நான் கொடுக்குறேன் 10 லட்சமாக கொடுக்க போகிறேன். எவ்வளோ கொடுக்க போகிறேன்? 10 ரூபாயை தான் கொடுக்க போகிறேன். என்னுடைய அதிகபட்சம் தர்மம் எடுக்கிறவங்களுக்கு கொடுக்கறது எவ்வளவுதான்? 10 ரூபா. இப்போ என் சகோதரன் அதை கொடுக்க முற்படும் போது நான் அவருடைய கையை பிடிக்கிறேன். என்ன சொல்கிறேன்? கொடுக்காத, இவன் நேத்தான் அங்கே ஒயின் ஷாப்பில் நின்னான், நேத்தாங்க பிரியாணி சாப்பிட்டான்னு, எனக்கு எதுக்கு அந்த வேலை? அல்லேலூயா. இன்னைக்கு நம்மகிட்ட அந்த தப்பு இருக்கா இல்லையா? ஏனென்றால் நாம் வெளிப்புறத்தை பார்க்கிறோம். அவனால அது இல்லாததுனால தான் தர்மம் எடுக்கிறாங்க. அதனால தான் தரித்திரர் எப்போது உங்களிடத்தில் இருக்கிறார்கள், நீங்கள் உதவி செய்து கொண்டே இருங்கள் என்று சொல்லுவார் கர்த்தர். எப்போவுமே நம்ம உதவி செய்வதற்கென்று கொஞ்சம் பணத்தை வச்சிருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. நீங்கள் செய்து பாருங்க, அது உங்களுக்கு மேன்மையாக இருக்கும். நம்ம 10 லட்சம் ரூபா கொடுக்கல, 10 கோடி ரூபா கொடுக்கல, வீட்டை எழுதி கொடுக்கல, 10 ரூபா தான் கொடுக்க போகிறோம். இந்த 10 ரூபா பிரதர் கொடுக்க போகிறாங்க. இந்த 10 ரூபாயை நான் என்ன பண்ணுறேன், கைப்பிடிக்கிறேன். ஏய் அண்ணே, ஒரு கொடுக்காதீங்க, நேற்று தான் நான் ஒயின் ஷாப்பில் பார்த்தேன், நேற்று தான் இவர் சண்டை போட்டார், பொண்டாட்டி அடித்தார், கொடுக்காதீங்கன்னு சொல்வது எந்த விதத்தில் நியாயம் என்று வேதம் சொல்லுகிறது? தேவனுடைய பிள்ளைகளே, ஒன்று கொடுத்து விட்டு யோசிக்கக்கூடாது. கொடுத்துட்டா அவ்வளோதான், கொடுத்தாச்சு, அது திரும்பி வருங்கிறது நீங்கள் இங்கே வரும்னு நினச்சா பரலோகத்திலேருந்து வராது. கை தட்டுங்க பார்க்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு திருமண வீட்டுக்கு போயிருந்தோம். திருமண வீட்டுக்கு போகிறோம். அப்போ எல்லாம் பெரிய ஃபங்க்ஷன், பெரிய ஸ்டேஜி. அப்போ எல்லாம் மொய் கொடுக்க போயிட்டே இருக்கிறாங்க. அப்போ நம்ம ஒரு நாள் மொய் கொடுக்கும்போது ஃபோட்டோ எடுக்கணும் விரும்புவதில், முடிஞ்சால் கீழேயே கொடுத்துட்டு போயிடணும்னு நினைப்போம். ஏன்னா அதுக்கு நம்ம நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுமே அப்படி சொல்லி. ரொம்ப சொந்தக்காரங்க, ரொம்ப தெரிஞ்சவங்க தான் விட மாட்டாங்க மேலே வந்து போகணுன்ட்டு. அப்போ அதில் அப்போ அப்படி எடுத்துக்கொண்டே வரும்போது திடீர்னு ஃபோட்டோக்காரங்க அப்படி கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் மாதிரி பேசிக்கொண்டு இருந்தா. அப்போது அந்த மேலே வந்தவர் மொய் கொடுக்கும்போது கையில் மொய் கவரை வச்சுருக்கிறேன். இல்லை கவனிங்க, இதெல்லாம் நீங்கள் அறிஞ்சுக்கிடணும். மொய் கவரை வச்சுக்கிட்டு கொடுக்க மாட்டாரு. ஃபோட்டோக்காரர் எங்கேயோ பார்த்துட்டு இருக்கிறேன். ஃபோட்டோக்காரன் இங்கே பாரியா, நான் மொய் கொடுக்குறத முதல்ல என்ன பண்ணு. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. நம்ம என்னதான் கல்யாணத்துக்கு 10 லட்சத்தையாக கொடுத்து சரி பண்ண போகிறோம். எனக்கு அது சொல்லவும், நம்ம மொய் வெளியே தெரியாமல் வைக்கிறது 500 1000 தான். அதுவும் வெளியே என்ன பண்ணக்கூடாது, தெரியக்கூடாதுன்னு வைக்கிறோம். அவரு அந்த கவர் அப்படி நீட்டி, எப்பா பாருங்கப்பா, எப்பா அது சொல்லும் போது எனக்கு ஆச்சரியமாயிருந்து. தேவனுடைய பிள்ளைகளே, என்ன அந்தரங்கம் இருக்குது, நீ வெளியரங்கமாக கொடுத்து இல்லையா? தேவனுடைய பிள்ளைகளே, பழைய நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர்லலாம் இப்போ நல்லா மாறி போச்சுங்க. மண்டபத்திலலாம் அந்த நாட்கள் என்ன பண்ணுவாங்க, பேரை சொல்லுவாங்க. இவர் மோதிரம் போட்டார், இவர் செயினை போட்டார், கடைசியில் நீ எல்லாம் போடணும். தேவனுடைய பிள்ளைகளே, அந்த ரங்கத்தில் உன் வலதுகை செய்கிறத இடதுகை தெரியக்கூடாதா? யோசிச்சு பாருங்க. அப்போ எதுக்கு நம்ம தார ஊதணும்? நான் தான் கொடுத்தேன், என்னால் தான் சென்னைக்கு வந்தார், என்னால் தான் அவர் வாழ்கிறாரு, என்னால் தான் ட்ரெஸ் போடுறாருன்னு எப்படிங்க சொல்லுவீங்க? உனக்கு வெளியரங்கமான பலன் இல்லை. கை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. அதைத்தான் அவர் மத்தேயு 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல பாருங்களேன். அது ரொம்ப அழகா இயேசு கிறிஸ்து எழுதியிருப்பாரு. மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்க, கவனமா இருங்க. மனுஷன் பார்க்கணும், ஐயோ இவரு பெரிய சீமான் எடுத்து கொடுக்கிறாரு அப்படி நினைச்சு உங்களை நல்லவன் சொல்ல மாட்டான். அவங்க கிட்ட அடுத்து கேட்கறதுக்கு ரெடியா இருப்பான். நீங்க கொடுத்தீங்கன்னா, நீங்கள் ஏழை மக்களுக்கு ஏதாவது கொடுத்தீங்கன்னு வைங்களேன், அடுத்து நமக்கும் தரமாட்டாரா? நடந்த சம்பவம் பிரியமானவர்களே. ஒரு இடத்துல ஊழியத்துக்காக நாங்கள் அரிசி வாங்குவது வழக்கம்.
அரிசி வந்து மாதத்துக்கு கிட்டத்தட்ட 400 கிலோக்கு மேலே கொடுப்போம். 2 கிராமத்தை சூஸ் பண்ணி அந்த 2 கிராமத்துலேயும் அந்த கிராமத்தில் நாங்கள் அரிசி கொடுப்பது. அதில் ஒரு கிராமம் படப்ப காந்தி நகர். பிரதர் குணசேகர் பிரதர் அப்போ நம்ம பழக்கம் இல்லை, ஆனால் அவருக்கு தெரியும், அவங்க அந்த பட்டணத்தில் தான் இருக்கிறாங்க. அப்போ நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால், ஒவ்வொரு 2 கிலோ அரிசி 100 பாக்கெட் ஒவ்வொரு கிராமத்துலேயும் கொடுப்பது வழக்கம். ஏன்னா பிஸ்னஸ் பண்ணும்போது அதில் வர்ற வருமானத்தை வச்சு அரிசி கொடுப்பது வழக்கம். அதை ஒரு கடையில், கர்த்தருடைய பிள்ளைங்க கடையில் ரெகுலராக வாங்குறது வழக்கம். அது என்ன ரேட்டு அதெல்லாம் கேட்க மாட்டோம். நாங்கள் என்ன அரிசி சாப்பிட்றோமோ அந்த அரிசி நீங்கள் போடுங்க. ஜனங்களுக்கு கொடுப்பது, பூச்சி பிடிச்சது, கழிவு, இந்த மாதிரிலாம் ஜனங்களுக்கு கொடுக்கக்கூடாது என்று சொல்லி அந்த குடும்பத்திட்ட வாங்குவோம். ஒவ்வொரு மாதமும் கிட்டத்தட்ட 400 கிலோ 500 கிலோ அரிசி வாங்குவோம். ஒரு நாள் கூட அவர்கிட்ட விலைக்கு நான் போய் பேசினதே கிடையாது. அப்போது ஒரு நாள் அப்படி பேசிக்கொண்டே இருக்கும்போது அவங்ககிட்ட பேச ஆரம்பிக்கும்போது ஏதோ ஒன்று கொடுத்து 1 ரூபாயோ 2 ரூபாயோ சில்லறை இல்லை. அப்போது ஏதோ வாய் தவறி, நம்ம குறைவுள்ள மனுஷன் தானே, நம்ம சொன்னோம், அண்ணாச்சி 2 ரூபா தானே அண்ணாச்சி, விடுங்க அண்ணாச்சி அப்படி சொன்னால் சரி நம்மெல்லாம் என்ன செய்வோம். 500 கிலோ அரிசி வாங்குறாரு மாதம், வீட்டுக்கு ஜாமான் வாங்குறாரு. இப்படி சொல்லுவோம். அவர் சொல்கிறாரு, ஊரெல்லாம் அள்ளி கொடுக்குறீங்க, எனக்கு 2 ரூபா கொடுக்குறது யோசிக்கிறீங்கன்றாரு. என்ன சொல்கிறாரு, ஓன்ட்ட தானையா வாங்குறேன், நீ அரிசிக்கு எவ்வளோ வச்சுருக்கான்னு கூட நான் கேட்குறது இல்லையே. ஒரு நாள் கூட கடைசி வரைக்கும் 2012 2018 வரைக்கும் அந்த இடத்துல ஊழியம் செய்தோம். 6 வருஷம் ஊழியம் செய்தோம். 6 வருஷம் 500 கிலோ அரிசி வாங்கினோம். அதனால தான் இன்றைக்கி நம்ம ஊழியத்தில் அரிசி வாங்கி கொடுக்குறார் ஆண்டவர். அன்னைக்கு நம்மளால் முடிஞ்சதை செய்ய வேண்டும் என்று செய்தோம் நாங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே. அதுபோல் வருஷத்துக்கு 400-450 சேலை எடுப்போம். மெட்ராஸில் போய் ஜனங்களுக்கு எடுத்து கொடுக்கணும். பெட்ஷீட்டு, சேலை, வேலை செய்கிறவங்கள சேர்ந்து அப்படி பண்ணி கிராம ஊழியத்தை செய்தோம். கிராம ஊழியம் செய்யாமல் அங்கே வந்து நான் நிற்கலை. தேவனுடைய பிள்ளைகளே, அப்படிலாம் செய்து தான் ஆண்டவர் என்னை பக்குவப்படுத்தி, இனி நீ காணாமற் போன இஸ்ரவேல் வீட்டுக்கு வசனத்தை சொல்ல வேண்டும் என்று நான் அழைத்தார். அதனால தான் இப்போ கிராம ஊழியம் நான் செய்வதில்லை, அதுக்கு முயற்சி பண்ணுவதில்லை. அது நிறைய பேர் செய்து கொண்டிருக்கிறாங்க. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கட்டும். அப்போது நான் வீட்டில் வந்து யோசித்தேன், மாதத்துக்கு இத்தனை 1000 ரூபா பில்லு போட்டு ஒரு 2 ரூபா கூட அவருக்கு என்ன பண்ண முடியல. அவர் எப்படி பார்க்காரு பாருங்க. ஏன் ஊருக்கெல்லாம் அள்ளி கொடுக்குறேன், சேலை கொடுக்குறேன், அரிசி கொடுக்குறேன், எனக்கு 2 ரூபா கூட கொடுத்தா உனக்கு என்ன குறைஞ்சி போகுதுன்னு கேட்குறாரு. ஒரு கர்த்தருடைய பிள்ளை, நம்ம தேவனுடைய பிள்ளை கடை வச்சுருக்கிறாங்க. இவங்கெல்லாம் பாருங்களேன், இவங்க வெளியரங்கமாகி சொல்லக்கூடிய ஒரு காரியம். நாங்கள் வாங்கிறது யாருக்குமே தெரியாது, வாங்கின அன்னைக்கே பணத்தை கொடுத்துருவோம். ஒரு நைட்டு கூட கடனோடு இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவன், இரவு நேரத்தில் உயிர் போயிட்டுன்னா மேலே போகும்போது தாத்தா வந்து காலை பிடிச்சி இழுத்துருவார், நீ எனக்கு கடன் கொடுக்காம செத்து மேலே போயிட்டேன்னு அப்படின்னு நினைக்கிற ஆள் நம்ம. தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு மனிதர்களுடைய சுவாபம் என்ன என்று சொன்னால், வேதம் சொல்லுகிறது, மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை எச்சரிக்கையாயிருங்கள். செய்தால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவினிடத்தில் உங்களுக்கு பலன் இல்லை. கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பலனே கிடையாது. நீங்க அதனால தான் அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா. உங்களுக்கு செய்யணும்னு தோணுதா, இந்த கை செய்கிறத இந்த கை தெரியவே கூடாது. நிறைய குடும்பத்தை நான் சொல்ல முடியும். நல்ல கொஞ்சம் கொஞ்சமாக காணிக்கை கொடுத்து வருவார்கள். அப்போது அந்த காணிக்கை கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்குற வரைக்கும் மனைவியோட மனசு சந்தோஷமாக இருந்து கொண்டே இருக்கும். கர்த்தர் ஆசீர்வதிக்க ஆரம்பித்து விடுவார். லட்சக்கணக்காக ஆசீர்வதிக்க நடந்த சம்பவம். லட்சக்கணக்காக ஆரம்பித்த உடனே அதே பணத்தை மனைவியோடு கொடுக்கும்போது அதே மனைவி கையை தட்டுவார்கள். நடந்த காரியம். என்ன நீங்கள் கம்மியாக தானே கொடுத்தீங்க, நமக்கு பிள்ளைகள் இருக்குது, நமக்கு இவ்வளோ ஆசீர்வாதம் இருக்குது, இவ்வளோ கொண்டு ஊழியக்காரர் கொடுக்குறீங்களே, அன்றைக்கு உங்களுடைய ஆசீர்வாதம் நின்றோம். அதனால தான் நீங்கள் எப்போ காணிக்கை கொடுத்தாலும், எப்போ நீங்கள் காணிக்கை கொடுக்குற ரகசியமாக சொல்கிறேன், யூடியூப்பில் அதை போகுது சொல்கிறேன் நான், எப்போ கொடுத்தாலும் கர்த்தர் மகிமைப்படும்படி, கர்த்தர் மட்டும் மகிமைப்படும்படி கொடுங்க. கைத்தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. கம்மியாக கொடுக்குற வரைக்கும் உங்களுக்கு ஒரு பிரச்சனையுமே சந்தோஷமாக இருக்கும். அடுத்த கை பாதிப்புக்கு வந்துடும். அதனால் தேவனுக்கும் நமக்கும் கொடுக்கிறது நமக்கு மட்டும்தான் தெரியணும். வேறு யாருக்கும் என்ன பண்ணக்கூடாது, தெரியக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம தர்மம் அப்படி செய்ய மாட்டோம், தேவனுக்கு தான் அப்படி செய்வோம். ஏன்னா தேவன் இந்த பூமியில் நம்ம அவரை பார்க்கலை, ஊழியத்திற்காக கொடுக்குறோம். நீங்கள் கொடுக்குற பணம் எல்லாம் ஊழியம் நடக்கிறது.
நீங்கள் கொடுக்குற காணிக்கை எல்லாம் ஊழியத்துக்காக செலவு பண்ணுகிறோம். அதை நான் தனிப்பட்ட முதல்ல எனக்கு சொத்து வாங்குறதோ, எனக்கு சுகம் வாங்குறதோ, நான் சுகபோகமாக வாழ்கிறதுக்கு நான் உங்ககிட்ட காணிக்கை வாங்கலை. நான் காணிக்கையில் தான் சாப்பிட்றேன். எனக்கு தெரியும் எந்த காணிக்கையை சாப்பிடணும், எந்த காணிக்கை இவங்க என்ன நினச்சி கொடுக்குறாங்க, இவங்க இருதயம் எந்த விதமாக இருக்கிறது என்று யோசித்து தான் அந்த காணிக்கை சாப்பிடுவேன். அவ்வளோ சீக்கிரம் நான் எடுத்து சாப்பிட மாட்டேன். எனக்கு தெரியும் நான் எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கிறேன், எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணியிருக்கிறேன், இவங்களுக்காக எவ்வளோ பாடுபட்டிருக்கிறேன். அவங்க என்ன நினச்சி கொடுக்குறாங்களோ அந்த காணிக்கையில் தான் சாப்பிடுவேன். நான் எல்லா காணிக்கையும் சாப்பிட மாட்டேன். ஆனால் எனக்கு நிறைய காணிக்கை வருகிறது இயேசு கிறிஸ்து நாமத்தில். அதெல்லாம் ஊழியத்துக்கு பயன்படுகிறது. தேவனுடைய ராஜ்ய கட்டுமான பணிக்கு ஒரு கூட்டம் நடத்தினா 15,000 ரூபா செலவு, ஒரு உபவாச ஜபத்துக்கு 22,000 ரூபா செலவாகிறது, ஒரு இரவு ஜபத்துக்கு 11,000 ரூபா செலவாகிறது. இதுக்கு வாடகை இருக்குது, இது தேவையான காரியங்கள் இருக்கிறது, கரண்ட் பில் இருக்கிறது, எல்லாமே இருக்குது. இதெல்லாம் நீங்கள் ஊழியத்துக்கு கொடுக்கறது. ரலையிலே சொல்லுங்க அல்லேலூயா. எல்லாம் எனக்கு கிடையாது, அது கர்த்தருக்கு. நீங்கள் கர்த்தருக்கு கொடுத்தா கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார், அவ்வளோதான். எளிமை. ஏன்னா நான் கொடுக்கறதுனால தான் அவர் இல்லை. எப்போவுமே நான் கர்த்தரை நம்பியிருக்கேன். வெள்ளையும் சொல்லாம தான் இருப்பார். கை தட்டுங்க பார்க்கலாம். ஒரு ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. நான் மனிதனை நம்பவில்லை, நான் மனுஷனுடைய நம்பவில்லை. ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால் எனக்கு காணிக்க ஃபோக்கஸ் கிடையாது, தேவன் தான் ஃபோக்கஸ். அப்போது தேவனுடைய பிள்ளைகளே அவர் சொல்கிறா பாருங்க, 2ஆம் வசனத்தை வாசிங்க. ஆகையால் நீ தர்மம் செய்யும் போது மனுஷரால் புகழப்படுவதற்கு மாயக்காரர் ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்வது போல உனக்கு முன்பாக தாரை ஊதுவியாதே. அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்போ நீங்க சொல்லுங்க, கிறிஸ்டோபர் செல்வபாலன் 1001 மொய் வச்சிருக்காருன்னு சொன்னா தாரை ஊதுறது இல்லையா? இப்போ இது 200 வருஷத்துக்கு முன்னாடியே இதை எழுதிட்டாங்க. நீ இப்போ சமீபம் 50 வருஷத்துக்கு முன்னாடிலாம் கிராமத்தில், இன்னும் கிராமத்தில் அந்த பழக்கம் இருக்கா இல்லையா? மோதிரம் கொண்டு போட்டிருக்கா, தாரை ஊதக்கூடாதான். நீங்கள் ஊதாதீங்க. ஆமென் சொல்லுங்க. 50 சவரம் இல்லாதவங்களுக்கு செஞ்சாலும் மனப்பூர்வமாக செய்யுங்க. கைத்தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, நல்லா நீங்கள் அறிஞ்சுக்கிடுங்க. தேவனுக்கு கொடுப்பது உங்களுக்கு எப்படி வரும் தெரியாது. அப்போ தேவனுக்கு கொடுப்பதும் முடியாதவங்களுக்கு கொடுப்பதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. அது உங்கள் வலது கை செய்வது இடது கைக்கு தெரியக்கூடாது. அப்படி தான் நீங்கள் செய்யணும். அதான் அந்தரங்கத்தில் பார்க்கிறார். அடுத்த வாரத்தில் இன்னும் என்ன அந்தரங்கத்தில் பார்க்கிறார் சொல்லி நம்ம அந்த தொடர்ச்சி செய்தியை நம்ம கேட்போம். ஒரு ஆமீன் சொல்லுங்கள். தேவனுடைய பிள்ளைகள் எப்போவுமே கொடுக்கிற இடத்துல ஆசீர்வாதம் இருக்குது. நான் அதை ஏன் பேசுகிறேன் என்று சொன்னால், நீங்கள் எல்லாம் கொடுக்கக்கூடியவர்களாய் கர்த்தர் உங்களை மாற்றணும். ஆமென் சொல்லுங்க. என் கூட இருக்கிற சகோதரரெல்லாம் கொடுக்கிறவங்களா இருக்கணும். கைத்தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. அப்போ அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமான பலன் அளிப்பார். ஜெபிக்கும்படி எல்லாரும் எழுந்து நிற்கலாம்.